السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاستبقوا الخيرات لعلكم تفلحون. رب اشرح لي صدري ويسر لي أمري வஹலுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய சாந்தி மருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சோடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதருடைய உபதேசங்களை கேட்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் நாம் செய்திருக்கக்கூடிய நல்லறங்களின் அடிப்படையில் நமக்கான படித்தரங்களையும் நாம் செல்லக்கூடிய சொர்க்கத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிர்ணயித்து தருவார். அப்படி நம்முடைய அமல்கள் சரிபார்க்கப்படும், அமல்கள் எடை போடப்படும். அவை எந்த அளவிற்கு கனத்திருக்கின்றதோ அந்த அளவிற்கு நமக்கான நற்கூலிகளும் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையும் என்ன செய்யணும், கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறப்ப, பொதுவாக ஒரு மனிதன் சொர்க்கம் செல்வதற்கு அல்லாஹுடைய அருள் இருந்தாலே தவிர நடக்காது என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹுடைய அருள் தான் மிக முக்கியமானது. அவனுடைய கருணை மட்டுமே நம்மை கொண்டு போய் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். அவனுடைய கருணை இல்லைன்னா என்ன செய்யாது, எதுவுமே நடக்காது என்பதை அறிந்து வைத்திருக்கின்றோம். நாம் சொர்க்கம் செல்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கருணைக்கு அடுத்தபடியாக நமக்காக வைத்திருக்கக்கூடியவைகள் நம்முடைய நற்செயல்கள் தான், நல்ல அமல்கள் தான். அந்த நல்ல அமல்களுக்கு ஏற்றவாறு நாம் சொர்க்கத்தில் நுழைக்கப்படுவோம். சொர்க்கத்தினுடைய பல வாசல்கள் வழியாக அடைக்கப்படுவதற்குமான வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் அமல்கள் அப்படின்னு சொன்னால் இரண்டு விதமாக நம்முடைய நற்செயல்களை பிரிக்கலாம். ஒன்று கடமையான காரியங்கள், கடமையான நற்செயல்கள். இதை பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட நம்ம தொடர்ச்சியாக செய்யணும். விரும்பினாலும் விரும்பாட்டி என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு எதை கடமையாக்கி இருக்கிறானோ அந்த கடமையான அமல்களை நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அல்லாஹுவால் அது
நிர்ணயிக்கப்பட்டு நீ செய்யணும் அப்படின்னு நமக்கு கட்டளையிடப்பட்டுருச்சு. அந்த கட்டளை என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேற்றணும். அதை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? குற்றவாளிகளாக ஆகிறோம். இதை தாண்டி உபரியான வணக்கங்கள்னு இருக்குது. நிறைய உபரியான வணக்கங்களை மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்குது. உபரியான வணக்கங்களுடைய விஷயத்தில் நிறைய உபரியான வணக்கங்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன அமல்களை எல்லாம் நீங்கள் செய்யுங்க. முதல்ல அல்லாஹுடைய தூதரை பொறுத்த வரைக்கும் அமல்கள் செய்வதில் என்ன செய்வாங்கன்னா ஆர்வப்படுத்துவாங்க. யார் அமல்கள் செய்கிறாங்களோ அவங்கள என்ன செய்வாங்கன்னா ஆர்வப்படுத்தக்கூடியவர்களாக என்ன செய்வாங்க இருப்பாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வப்படுத்தி இருக்கிறாங்கன்னா, எவர் ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் செலவிடுகின்றாரோ நூதிய மின் அபுவாபில் ஜன்னா, அவர் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் வழியாக அவர் அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாக சொல்லி காட்டுறாங்க. ஃபமன்கான மின் அஹலி ஸலா, யார் தொழுகக்கூடியவராக இருக்கின்றாரோ துஅய மின் பாபிஸ் ஸலா, அவர் தொழுகை அப்படிங்கிற அந்த வாசல் வழியாக அழைக்கப்படுவார். ஃபமன்கான மின் அஹலில் ஜிஹாத், யார் ஜிஹாது செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ துஅய மின் பாபில் ஜிஹாத், ஜிஹாதுடைய வாசல் வழியாக அழைக்கப்படுவார். ஃபமன்கான மின் அஹலி சியாம், இவர்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ துஅய மின் பாபிர் ரய்யான், ரய்யான் வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். வமன்கான மின் அஹலி சதகா, இவர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ துஅய மின் பாபி சதகா, சதகாவுடைய வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள் அப்படின்லாம் சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய நன்மையின் காரணமாக நீங்கள் என்ன வெகுமதியை பெறுறீங்க, நீங்கள் செய்கிற நன்மையால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி என்ன அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ சொர்க்கத்தினுடைய வாசல்கள், அந்த வாசல்களுக்கான பெயர்கள், அதன் வழியாக நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? அது மிகப்பெரியது. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும். மா அலா மின் துஅய மின் தில்கல் அபுவாபி மின் துரூரா, இந்த எல்லா வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்படக்கூடியவர் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இருப்பாங்க. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அப்படியும் இருப்பாங்க, எல்லா வாசல் வழியாகவும் அழைக்கப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள். அர்ஜு அன் தக்கூன மின்ஹும், அவர்களில் ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன். நாங்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, எல்லா வாசல்கள் வழியாகவும் நுழையிறதுன்னு இருக்குது, அது சாதாரண காரியம் கிடையாது, ரொம்ப சிரமமான விஷயம்தான். அப்படி எல்லா வாசல் வழியாகவும் ஒரு மனிதனால் நுழைய முடியுமா? சொர்க்கத்தினுடைய அனைத்து வாசல்கள் வழியாகும், ரய்யான் வாசல், ஜிஹாதுடைய வாசல், தொழுகையினுடைய வாசல், சதகானுடைய வாசல், இப்படி 8 வாசல்கள் இருக்கு. இந்த 8 வாசல்கள் வழியாகவும் நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கும்போது அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆமாம் வாய்ப்பு இருக்குது. ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியும்? அந்த எல்லா வாசல்கள் வழியாகவும் என்ன செய்ய முடியும்? நுழைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அர்ஜு அன் தக்கூன மின்ஹும், அவர்கள் ஒருவராக நீ இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேங்கிறாங்க. யாரை பார்த்து சொல்கிறாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா அவருடைய நற்செயல்கள் அப்படி இருக்கும். அவர் நிறைய நற்செயல்களை என்ன செய்வார் அப்படின்னா செய்யக்கூடியவராக இருப்பார். பல நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில காரியங்களை நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம், எல்லாரும் ஆமான்னு சொல்கிறத விட முதலாவது கை தூக்குறவர் அவர் தான் இருப்பார். நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்னா முதலாவது என்ன செய்வார் அப்படின்னா அதற்கு முந்தி தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார். அப்போ நிறைய விஷயங்களை உபரியான காரியங்களை, வணக்கங்களை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறனால தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படுறாங்க, நீங்கள் அந்த வாசல் வழியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அல்லாஹுடைய தூதர் தர்மம் செய்யுங்கன்னா அவரை மாதிரி தர்மம் செய்கிறவர் யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டால் வீட்டில் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரை வச்சுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் அப்படின்வார். எப்போ கேட்டாலும் நான் அதை செய்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்னா அவராக தான் இருப்பார். யாராவது ஜனாசாவை பின்பற்றி போனீங்களா? நான் இருக்கேன் அப்படின்வார். யாராவது இன்றைக்கு ஏழைகளுக்கு உணவளிச்சிங்களா? நான் ஆமாம். நோன்பு வைத்திருக்கீங்களா? ஆமாம். இப்படின்னு எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும்
அதற்கு பதில் ஒருத்தர்கிட்டருந்து வருது அப்படின்னா அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் வரும், எப்போதுமே வரும். அதனால தான் அல்லாஹுடைய தூதர் அப்படி ஒரு ஆசையை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த அளவிற்கு நன்மை செய்வதின் காரணமாகத்தான் அல்லாஹுடைய தூதர் வெளிப்படுத்துகிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு நாள் அதிகாலை ஃபஜ்ருக்கு முன்னால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு போய் பார்க்க போகிறாங்க. அவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க. இரவு கேள்விப்படுறாங்க. பள்ளிக்கு போகிற வழியில் என்ன செய்வோம் அப்படின்னா, அவரை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வராங்க. வரும்போது அவருடைய வீட்டில் வந்து அதிகப்படியான ஒரு ரொட்டி துண்டு ஒன்று இருக்குது. அந்த ரொட்டி துண்டை கையில் எடுத்துக்கிட்டு, சரி யாருக்காவது பிரயோஜனப்படுமே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தால் பள்ளியின் வாயிலில் ஒருத்தர் இருக்கார், தேவையுடையவர், பசியோடு இருக்கிறாரு. அவருக்கு என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. காலைல நடக்குது. இப்போ ஃபஜ்ர் தொழுதுட்டு அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க, இன்றைக்கி யாராவது ஒருத்தர் ஏழைகளுக்கு உணவளிச்சிங்களா? காலைகள் கேட்கும்போது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹுடைய தூதரை இனிமேல் தான் நாங்கள் அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. நான் அப்துல் ரஹ்மான் அவ்ஃப் வீட்டுக்கு போனேன், உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார், அவரை பார்த்துட்டு வந்தேன். அவர் வீட்டில் ஒரு ரொட்டி துண்டு இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்தால் பள்ளியினுடைய வாயிலில் ஒருத்தர் தேவையுடையவராக இருந்தார், அவருக்கு நான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பாருங்கள், நன்மைகள் செய்வதற்கான வாய்ப்புகளை என்ன செய்கிறார் அப்படின்னா ஏற்படுத்தி கொள்கிறார். இப்போ அந்த அடிப்படையில் தான் நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் நன்மைகளை செய்கிறோம். நாமும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்கிறோம், நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். சில நன்மைகளை நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, நினச்சா செய்வோம், நினச்சா விட்டுருவோம். அப்படி சில விஷயங்கள் இருக்குது. நன்மைகளை என்ன செய்யணும் அப்படின்னா, தொடர்ந்து செய்வது என்பது நல்ல காரியங்களில் ஒன்று. ஃபர்லான காரியங்களை சொல்லலை, உபரியான வணக்கங்கள் இருக்கா இல்லை, உபரியாக நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி மார்க்கம் வலியுறுத்தி இருக்கும்ல. அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தை செய்கிறதாக நம்ம முடிவு எடுக்கிறோன்னு வச்சுங்களேன், அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது, அமல்கள்லேயே சிறந்தது எது அப்படின்னு கேட்கும்போது, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது எது அப்படின்னு கேட்கும்போது, அதுவமுகா என் கல்ல அப்படிங்கிறாங்க. நீ கொஞ்சமாக செஞ்சாலும் கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டே இரு. நீ கொஞ்சமாக செய்கிற, ஆனால் தொடர்ந்து செய். அமல் செய்யக்கூடிய விஷயத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொல்லித்தராங்க, அல்லாஹ்வுக்கு அமல்களே பிடித்தமான அமல் எதுன்னு கேட்கும்போது அதுவமுகா என் கல்ல. நீங்கள் நிறைய செய்யணுன்றதெல்லாம் கிடையாது, நீங்கள் சொற்பமாக செய்கிறீங்க, அதை நிரந்தரமாக செய்யுங்க. ஒரு நினச்சா செய்கிறது, நினச்சா விடுறது, இந்த மாதிரி என்ன செய்யாதீங்க, நீங்கள் இருக்காதீங்க. செய்தீர்கள் என்றால் தொடர்ந்து செய்வது என்பது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்களில் ஒன்று. அப்போ நம்ம அமல் செய்கிற விஷயத்தில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல்களாக என்ன செய்யணும் அப்படின்னா நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை சொற்பமாக செஞ்சாலும் அதை என்ன செய்யணும், தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க அப்படின்னா மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் நாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதை நாம் தொடர்ச்சியாக செய்யணும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறாங்க, வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்படி வலியுறுத்த விஷயங்களில் ஒன்று என்ன அப்படின்னா, நம்மை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு நாள் காலையில் எந்திரிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு மூட்டுக்குமான தர்மத்தை செய்யுங்க. யுஸ்பிஹு அலா குல்லி சுலாமா மின் அஹதிக்கும் சதகா. உங்களுடைய ஒவ்வொருவருடைய மூட்டுக்குமான நன்மைகளை செய்யுங்க. ஒவ்வொரு ஜாயிண்ட் இருக்குது, நமக்கு 360 ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த 360 ஜாயிண்ட்டுக்குமான நன்மைகளை என்ன செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க. உங்களால் இயன்றதை என்ன செய்யுங்க, நீங்கள் செய்யுங்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்கள் என்ன செய்யுங்க, செய்யக்கூடியவங்களாக இருங்க. ஒக்குல்லு தஸ்பீஹத்தின் சதக்கா, ஒக்குல்லு தஹ்மீதத்தின் சதக்கா, ஒக்குல்லு தஹலீலத்தின் சதக்கா, ஒக்குல்லு தக்பீரத்தின் சதக்கா. எதெல்லாம் ஒரு மனிதனுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். நீங்கள் வந்து தஸ்பீஹ் செய்வது தர்மமாகும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது தர்மமாகும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது தர்மமாகும், அல்லாஹ் அக்பர் சொல்வது தர்மமாகும். இதெல்லாம் நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய ஒவ்வொரு மூட்டுக்கும் நீங்கள் நன்மையை சம்பாதிக்கிறீங்க. ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் என்ன செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நன்மையை சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. அப்போ அன்றாடம் என்ன செய்யுங்க அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யுங்க அப்படின்னா அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க, அல்லாஹ்வை புகழுங்க, அல்லாஹ்வை வந்து பெருமைப்படுத்துங்க, அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க.
அப்போ இதெல்லாம் தர்மம். இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அன்றாடம் செய்யணும். இது செய்கிறது உங்களுக்கு சிரமமான காரியமும் கிடையாது. இது ரொம்ப கஷ்டமான விஷயமா? ஒரு மனிதன் அன்றாடம் ஒரு நேரத்தில் பள்ளியிலையோ வீட்டிலையோ உட்கார்ந்து கொண்டு அமைதியாக உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது என்பது அவருக்கு சிரமமான இருக்காது. அவர் சிரமப்படக்கூடிய ஒன்றில் அவர் உடம்பையெல்லாம் வருத்தி செய்யக்கூடிய காரியமெல்லாம் கிடையாது. அது மிக இலகுவான காரியம். வசப்பிஹூஹு புக்ரத்தம் வாசீலாங்கிற அல்லாஹு தஆலா காலையிலும் மாலையிலும் என்ன செய்யுங்க அப்படின்னா அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க அப்படிங்க. ஒவ்வொரு நாளும் அன்றாடம் தஸ்பீஹ் செய்யுங்க அப்படிங்கிறத வலியுறுத்துகிறாங்க அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும். அப்போ அந்த அடிப்படையில் நாம் செய்வதற்கான வாய்ப்புகள் பெற்றவர்களாகத்தான் இருக்கிறோம். நம்ம தொழுகை அப்படிங்கிற அந்த தஸ்பீஹாத்தை தவிர எதையாவது எடுத்து நம்ம செய்கிறோம். தொழுகை நேரங்களில் தஸ்பீஹ் செய்கிறத விட மற்ற நேரங்களில் என்றைக்காவது நம்ம உட்கார்ந்து ஒரு மாலை நேரத்தில் ஒரு மகரிபுக்கு முன்னால் உட்கார்ந்தோ அல்லது மகரிபுக்கு பின்னால் சிறிது நேரம் உட்கார்ந்தோ அல்லது ஃபஜ்ருக்கு பின்னால் சிறிது நேரம் உட்கார்ந்தோ அதிகப்படியாக தஸ்பீஹ் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கிறோமா? அதிகப்படியான அல்லாஹுடைய வார்த்தைகளை கொண்டு நாம் என்ன தஸ்பீஹ் செய்கிறவங்களாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். நம்மள்ட்ட அந்த வழக்கமே இருக்கிறது. இதே நமக்கு பெருசாக தெரியுது. இங்கே உட்காந்து நம்ம தஸ்பீஹ் செஞ்சுட்டு போகிறதே என்ன செய்யுது அப்படின்னா பல நேரங்கள் நமக்கு பெருசாக தெரியுது. பல நேரங்களில் வேகமாக தொழுதவொன்று விட்டடிச்சு ஓடுறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்க்கணும். அப்போ ஒரு உபரியான தஸ்பீஹாத்துகளை உபரியான முறையில் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. அதை நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அதை செய்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கிக்கங்க. அதெல்லாம் உங்களுக்கு தர்மமாக அமையும் அப்படிங்கிறாங்க. அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, வஅம்ரு பில் மஅரூஃபி சதகா, நன்மை ஏவுங்க. நன்மை ஏவுதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. யாராவது ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவர் இருக்கிறாரு, அறியாதவர் இருக்கிறாரு, அவருக்கு நன்மையான விஷயங்களை கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா, நன்மையான விஷயங்களை ஏவக்கூடியவர்களாக இருக்கணும்னா அதை செய்யணும். நம்ம அதை செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்ம கூடயே இருப்பார், அவருக்கு கூட ஒரு நல்லதை சொல்லித்தர மாட்டோம். நம்ம கூடயே இருப்பார், நம்மளோடையே பழகுவார், நம்மளோடய வருவார், எல்லா நேரங்களையும் நம்மளோட வச்சுக்குவோம். ஆனால் அவருக்கு ஒரு நன்மையான விஷயத்தை சொல்கிறவங்களாக நம்ம இருப்போம்னா சொல்ல மாட்டோம். அதை சொல்கிறனால எனக்கு ஒரு நன்மைக்கு வழிகாட்டினால நான் அதன் மூலமாக நன்மை பெறுகின்றேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட நமக்கு வராது. நம்ம அதைத்தானே யோசிக்கணும். நான் இவருக்கு ஒரு நன்மையான விஷயத்தை சொல்லி காட்டுறேன், இந்த நன்மையை அவர் செய்வதன் மூலமாக அவர் எப்போல்லாம் இந்த நன்மையான விஷயத்தை செய்கிறாரோ அதே மாதிரியான நன்மை எனக்கு கிடைக்கும். யோசிச்சு பாருங்கள். ஒரு ஜாக்பாட்டை அல்லாஹு தஆலா தரான். நான் அமலே செய்யலை, ஒரு அமலுக்கு வழிகாட்டி இருக்கிறேன். ஒரு நல்ல செயலுக்கு நான் வழிகாட்டியதின் காரணமாக அவர் எப்போல்லாம் நல்ல செயல் செய்கிறாரோ அந்த செயலை செய்கிறாரோ அதன் மூலமாக நன்மையை நான் பெறுறேன். அவர் அவரோட நிற்பாரா? அவர் இன்னொருத்தருக்கு சொல்லுவார், அவர் இன்னொருத்தருக்கு சொல்லுவார். அப்படிப்பட்ட எல்லாருக்கும் சொல்ல சொல்ல என்னாகும் அப்படின்னா நமக்கு நன்மைகள் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஒரு நன்மையான விஷயங்கள் சொல்லப்பட்டால், கற்றுக் கொடுக்கப்பட்டால், அது நன்மையான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நாம் செய்யணும், பிறருக்கும் அதை சொல்லித்தரணும். அது சஹாபாக்கள்கிட்ட இருந்த பண்பு. அவங்க ஒரு நன்மையை கற்றுக்கொண்டால் அவங்களோட நிப்பாட்டிக்க மாட்டாங்க. ஒரு நன்மையான விஷயத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்றால் அவங்களோட நிப்பாட்டிக்க மாட்டாங்க. நான் இந்த விஷயத்தை அல்லாஹுடைய தூதர்கிட்டருந்து நான் இப்படி சொல்ல நான் கேட்டுக்கிறேன், இப்படி கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களுக்கு சொல்லுவாங்க, பிறருக்கு வழிகாட்டுவாங்க. அப்போ நன்மை ஏவுதல் அப்படிங்கிறது சதக்காங்கிறாங்க. நம்ம எவ்வளோ பேரோடு பழகிறோம், எத்தனையோ பேரோடு இருக்கிறோம், அவங்க எத்தனையோ பேரோட எத்தனையோ விஷயங்களுக்காக பேசும்போது ஒரு நன்மையான காரியத்தை நம்ம ஏவுறோமா? பல இடங்களில் என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம தொலை போவோம், வீட்டில் உள்ளவங்களோட தொலைன்னு சொல்ல மாட்டோம். நம்ம தொலை போவோம், நம்ம வீட்டில் உள்ளவங்களோட என்ன செய்ய மாட்டோம், தொழுன்னு சொல்ல மாட்டோம். அவங்க ரஹலக்க பிஸ்ஸலா, உன்னுடைய குடும்பத்தாரை தொழுகையை கொண்டு ஏவு அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறோம். நான் சொல்லுவேன், என் வீட்டில் சொல்ல மாட்டேன். வெளியே வேணாம், வீட்டுக்குள்ளே கூட என்ன செய்கிறது சொல்வது எனக்கு சிரமமாக இருக்குது. அப்போ எந்த இடத்தில் எனக்கு பொறுப்பானவர்கள் இருக்கிறாங்களோ, என்னுடைய பொறுப்பிற்கு கீழாக இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு கூட நான் என்ன செய்கிறதில்லை அப்படின்னா நன்மையான விஷயங்களை ஏவுறதில்லை. அடுத்து சொல்கிறாங்க, நஹியுன் அனில் முன்கரி சதகா,
நஹியுன் அனில் முன்கரி சதகா, ஒரு தீமையை தடுங்க, அது தர்மமாகும். தீமையை கண்டுட்டு பார்க்காம போகாதீங்க. யாராவது ஒருத்தர் தப்பு செய்கிறாரா, தவறு செய்கிறவர் நான் சொன்னால் கேட்பாருன்னு இருக்குதா, அவர்கிட்ட சொல்லுங்கள். இவனுக்கு சொல்லி இவன் கேட்டு இவன் திருந்த போகிறானா அப்படின்னு நினைக்காது. நிறைய இடங்கள் நம்ம அப்படி தான் இருக்கோம். நான் சொல்லி தான் அவன் திருந்த போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தை நம்ம சொல்கிறதே இல்லை. ஏன் திருந்த மாட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரதில்லை. ஏன் திருந்துவானே, நம்ம என்ன நமக்காகவா சொல்கிறோம், நம்ம நன்மையை நாடி சொல்கிறோமே, அப்படி சொன்னால் அது நடக்குமே அப்படிங்கிற அந்த எண்ணம் வரதில்லை. அதனால் முதல்ல எனக்கு பலன் யாருக்கு, எனக்குன்னு யோசிக்கணும். அதை செய்கிறனால பலன் யாருக்கு, நான் இப்படி செய்கிறேன் அதில் பலன் யாருக்கு, முதலாவது எனக்கு பலன் கிடைக்குது. என்ன பலன் கிடைக்குது, வேறு நம்ம மூட்டுக்கு நன்மை செய்கிறோம். அப்படி தானே இந்த ஹதீஸுடைய ஆரம்பம் அப்படி தானே வருது. ஒவ்வொரு மூட்டுக்கும் என்ன செய்யுங்க, நீங்கள் நன்மை செய்யுங்க. அதை நான் யோசிக்கணும். எனக்கு அல்லாஹ் தஆலா உடல் உறுப்புகளை கொடுத்து அதில் ஜாயிண்ட்டுகளை ஏற்படுத்தி அதெல்லாம் சரியாக இருக்கிறனால தான் நான் என்ன செய்கிறேன், நடக்கிறேன், போகிறேன். எல்லா விதமான உடலுடைய அசைவுகளும் எனக்கு இருக்குது. அப்போ என்னுடைய மூட்டுக்கு நான் என்ன செய்கிறேன், நான் நன்மையை செஞ்சுக்கிறேன். இப்போ நாளை போகும்போது யாரெல்லாம் எனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு உடலை கொடுத்துருந்தா அந்த உடலுடைய ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், நன்மையை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யலாம், நாளைக்கு நம்ம சொல்லலாம். அல்லாட்ட சொல்லலாம்ல, நான் என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறத சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்ல. அப்போ முதலாவது இதில் என்ன யோசிக்கணும்னா, எனக்கான நன்மை என்ன அப்படிங்கிறத யோசிக்கணும். இதில் நன்மை எனக்கு இருக்குது. ஒரு சுயநலமாக யோசித்து பாருங்களேன். பொதுநலமாக கூட வேணாம், சுயநலமாக யோசித்தா கூட இதை செய்வோமா செய்ய மாட்டோமா? பொதுநலமாக யோசிக்கிறது அப்படின்ற மனநிலையே வேணாம். இதை செய்கிறனால எனக்கு நன்மை இருக்குது, நான் என்ன செய்கிறேன், இதன் மூலமாக நன்மையை பெறுவதற்கான வாய்ப்பை பெறுகின்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை இருக்கா இல்லையா? ஒரு சுயநலமான சிந்தனையாக நம்மள்கிட்ட வரணும். இதனால் நான் நன்மையை பெறுகின்றேன், எனக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நன்மையை நான் சம்பாதிச்சுக்கிறேன். முதல்ல நம்ம தானே செய்யணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் முதலில் நாம் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், பிறகு அந்த நன்மையை ஏவக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ எனக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா இதன் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது அப்படிங்கிறத என்ன செய்யுங்க அப்படின்னா யோசித்து பார்க்க வேண்டும். சரிங்களா? இப்போ வந்து இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா இதெல்லாம் செய்யுங்க. அதே போல் என்ன செய்யுங்க அப்படின்னா துஹாவுடைய நேரத்தில் ஒரு 2 ரக்காத் தொழுங்க அப்படிங்கிறாங்க. வைஜுசிவ மின் தாலிக்க ரக்காத்தானி எருக்காகுமா மினல் துஹா. அதோடு என்ன செய்யுங்க அப்படின்னா துஹாவுடைய நேரத்தில் ஒரு 2 ரக்காத் தொழுங்க. துஹாவுடைய நேரத்தில் தான் பெரும்பாலும் நம்ம எங்கே கிளம்புறோம், எங்கெங்கே கிளம்புவீங்க, வேலைக்கு கிளம்புவீங்க, ஆஃபீஸுக்கு கிளம்புவீங்க, எல்லாம் என்ன செய்யுங்க அந்த நேரத்தில் அந்த டைமுக்கு கிளம்புறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்வோம்ல. குளிப்போம், ஃப்ரெஷ்ஷாகும், டையை கட்டுவோம், ஃபேண்ட்டை போடுவோம், இன்சர்ட் பண்ணுவோம், என்னென்ன பண்ணணுமோ அது ஏத்தாப்புல எல்லாம் பண்ணுவோம், எல்லாமே செய்வோம். சரி, அதோடு சேர்த்து குளிக்கும் போதே ஒது செஞ்சுட்டு ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு அப்படியே போயிடுவோமே, யோசனை வராது. யோசனை வருமா? பெரும்பாலும் என்ன செய்கிறதில்லை. அப்படியே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அதை அப்படியே கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு விஷயமே இருக்கிறதா கூட நம்ம செய்கிறதில்லையே, அப்படி தானே? ஒரு 2 ரக்காத்து தொழுகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக துஹா தொழுவாங்க. அதே போல் வெளியூர் பயணங்கள்லேருந்து வந்தாங்க அப்படின்னா பள்ளிவாசலுக்கு போய் தொழாமல் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அப்படிங்கிற அந்த மாதிரியான அவர்களை பற்றியான நன்மையுடைய விஷயங்களை வந்து நிறைய செய்திகள் என்ன செய்கிறாங்கன்னா சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அவருடைய மனைவிமார்கள் சொல்லி காட்டுறாங்க. ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு சிரமம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இல்லை. அது ஒரு 2 ரக்காத்தை வீட்டில் வந்து நம்ம கிளம்புற நேரத்தில் நமக்கு உணவு வைப்பதற்கு முன்னால் 2 ரக்காத் தொழுதுருவோம். நம்ம ரொம்ப நேரமாக ஓதி தொழ போகிறோம், யோசிச்சு பாருங்கள். சுன்னத்துலாம் தொழுகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னையா தொழுது முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம வேகமாக தொழுதுருவோம், அப்படி தானே? ரொம்ப எடுத்து அதிகபட்சமாக என்ன செய்வோம், சுன்னத் தொழுகையில் என்ன சூறா ஓத போகிறோம், என்ன சூறா தான் தெரிஞ்சாலும் நம்ம என்ன ஓதுவோம், கடைசி 5-6 சூறாவை தவிர எதையுமே நம்ம ஓத மாட்டோம். அது அதிகபட்சமாக அந்த 10 சூறாவிலேருந்து என்ன செய்வோம், மாற்றி என்ன செய்வோம் அப்படின்னா ஓதித்தோம். அதெல்லாம் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் என்ன செய்வோம், நம்ம தொழுது முடிச்சோம். அதுக்கு சீக்கிரமாக முடிஞ்சால் கூட முடிச்சுட்டு நம்ம போயிடுவோம்.
அப்போ இதை கூட நம்ம என்ன செய்கிறதில்ல அப்படின்னா செய்கிறதில்ல, நம்மள்ட்ட அது வர்றதே இல்லை, வளமையில் அது கொண்டு வரதே இல்லை. ஆனால் அதை செய்யுங்கிறாங்க. அதுவும் மூட்டுக்கு நீ உனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட்டுக்கு என்ன செய்யுது அப்படின்னா நன்மையை தரக்கூடிய ஒன்று, அதை நீங்கள் செய்யுங்க. அப்போ நம்ம தொழுவும் போது ஒரு வீட்டில் ஒரு 2 ரக்காத் துலுஹா தொழுகிறோம், நம்ம தொழுவும் போது நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க, வீட்டில் உள்ளவங்க தொழுவாங்க, பிள்ளைங்க தொழுவாங்க. எவ்வளோ ஒரு வாய்ப்பு பாருங்களேன். ஒரு நன்மைக்கு அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா நாம் வழிகாட்டக்கூடியவர்களாக மாறணும். டெய்லி என்ன செய்கிறாங்க, தொழுதுட்டு போகிறாங்களே, டெய்லி தொழுகிறாங்க, வாப்பா தொழுகிறாங்க, வீட்டில் தொழுகிறாங்க, நம்ம ஏன் தொழக்கூடாது அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு என்ன செய்வாங்க, வந்துடுவாங்க. இப்போ நம்ம நன்மைகள் செய்யும் போது தான் அந்த நன்மை பிறருக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை என்ன செய்யணும் அப்படின்னா செய்யக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ இது ஒரு அமலாக சொல்லப்படுது. இதை நாம் வளமையாகவே செய்யக்கூடிய ஒரு அமலாக என்ன செய்யலாம், நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமாகத்தான் என்ன செய்யுது அப்படின்னா மார்க்கம் சொல்லி. இதுக்காக நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, மெனக்கிட வேண்டிய ஒரு அவசியத்தில் என்ன செய்யலை அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக அன்றாடம் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒன்றாக என்ன செய்யணும் அப்படின்னா திருமறை குர்ஆன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். குர்ஆனை ரமலானுடைய காலம் அல்லாமல் மற்ற காலங்களில் ஓதுதல் அப்படிங்கிறது நம்மள்கிட்ட பொதுவாகவே இல்லை. என்றைக்கோ ஒரு நாள் வேறு வழியே இல்லை அப்படின்னா ஓதுவோம். அப்படி தானே அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிற மாதிரியே இருக்கே. நாங்கள் டெய்லி ஓதுகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. என்றைக்கோ ஒரு நாள் வழியே இல்லாமல் கையில் வச்சுருக்க இதெல்லாம் பார்க்கவே பிடிக்காமல் இருந்தால் கொஞ்ச நேரம் ஓதுவோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்வோனோ ஓதுவோம். குர்ஆனை ஓதுதல் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நம்ம அப்படி ஓதுவோம், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை குர்ஆனை தொழுவோம். எதுக்கு கஹஃப் ஓதுறதுக்கு தொழுவோம், அப்படி தானே? அதே நம்ம ஓதுறோமா, அதுக்கே சவுண்டு வர மாட்டேங்குது, தலை கூட ஆட மாட்டேங்குது. வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹஃப் ஓதுறதுக்கு நிறையா பேர் மாஷா அல்லாஹ் பள்ளியில் உட்காந்து என்ன செய்கிறாங்க, சூரத்துல் கஹஃப் ஓதுறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் அன்றாடம் சூரத்துல் பக்ராவையும் ஆல இம்ரானையும் ஓதுங்க அப்படிங்கிறாங்க. உங்களுடைய செயல்களில் ஒன்றாக என்ன செய்யணும் அப்படின்னா சூரத்து ஆல இம்ரானையும் சூரத்து பக்ராவை என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் ஓதுங்க. அதனால் என்ன ஒரு நன்மை அப்படின்னா ஃபைன்னஹுமா யஅத்தியானி யௌமல் கியாமா கஅன்னஹுமா கமாமத்தான், உங்களுக்கு மேகமாக அது நாளை மறுமை நாளில் நிற்கும். சூரத்துல் பக்ராவையும் ஆல இம்ரானையும் நீங்கள் ஓதுங்க, குர்ஆனை ஓதுங்கன்னு சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி சொன்ன காரியங்களில் ஒன்று என்ன அப்படின்னா சூரத்துல் பக்ராவையும் சூரத்துல் ஆல இம்ரானையும் ஓதுங்க. அப்படி நீங்கள் ஓதும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா ஃபைன்னஹுமா யஅத்தியானி யௌமல் கியாமா, அவை இரண்டும் என்ன செய்யும் அப்படின்னா நாளை மறுமை நாளில் கஅன்னஹுமா கமாமத்தான், உங்களுக்கு அது மேகத்தை போன்று என்ன செய்யும் அப்படின்னா அது என்ன செய்யும் இருக்கும். இன்னொரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, துஹாஜானி அன்ஸ் அஸ்ஹாபிஹிமா, அதை ஓதியவர்களுக்காக அவை இரண்டும் என்ன செய்யும், அல்லாஹ்விடத்தில் வாதிடும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யும், நமக்காக பேசும், பரிந்துரை செய்யும், வாதிடும். இவர் என்ன செஞ்சுருக்காரு, என்னை ஓதி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் அப்படின்னா அவை நம்மிடத்தில் என்ன செய்யும், நமக்காக அல்லாஹ்விடத்தில் பேசும். அன்றாடம் என்ன செய்யணும், நிறைய ஓதணுன்ற அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு நேரம் நம்ம நமக்கு 24 மணி நேரத்தில் ஒரு 8 மணி நேரம் தூங்குகிறோம் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா நேரங்கள்லையும் நமக்கு நேரமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழல்லாம் இல்லை. பல நேரங்களில் கடைகளில் ஃப்ரீயாக உட்காந்துருப்போம். இப்போ பள்ளியில் ஓதுகிறோம், வீட்டில் ஓதுகிறோம், பக்கத்தில் குர்ஆன் இருக்குது, முஸ்ஹாஃப் இருக்குது, எடுத்து வச்சு ஓதுகிறோம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ கடையில் இருக்கிறோம், குர்ஆன் இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, தட்டி கழிச்சிட்டுலாம் போக முடியாது. இன்றைக்கி குர்ஆன் அப்படிங்கிறத ஒரு ஆப்பாக நம்ம என்ன செய்கிறோம், எல்லாருடைய ஃபோன்லேயும் இருக்குது. ஓதுகிறோமோ இல்லையோ ஒரு சம்பிரதாயத்துக்காக ஏற்றி வச்சுருக்கிறோம், அப்படி தான் இருந்தால் ஒரு பரக்கத்து அப்படிங்கிற மாதிரி. குர்ஆன் இல்லாத ஃபோன் கிடையாது. எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் குர்ஆன் என்ன செய்வோம், தர்ஜுமா குர்ஆனையாவது என்ன செய்வோம் அப்படின்னா ஏற்றி வச்சுருப்போம். அது நம்ம வளமையாகவே என்ன செய்கிறோம் அப்படின்னா ஏற்றி வச்சுருக்கோம். சரி, பள்ளியில் இருக்கிறோம், பள்ளியில் இருக்கும்போது முஸ்ஹாஃப் இருக்குது, அப்போ அந்த முஸ்ஹாஃபை எடுத்து ஓதுவது தான் சிறப்பு. குர்ஆனில் இப்போ குர்ஆன் பள்ளிக்கு வரோன்னு வச்சுங்க, வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹஃப் ஓதுகிறோம். என்ன பெரும்பாலும் எதில் ஓதுவோம், எல்லாருமே மொபைலில் தான் ஓதுகிறோம், சரிங்களா? ஆனால் முஸ்ஹாஃப் இருந்தால் அந்த முஸ்ஹாஃபை எடுத்து ஓதுறது தான் சிறப்பு. இதில் ஓதுறதை விட
அதை எடுத்து ஓதுறது அது சிறப்பு. அப்போ பள்ளியில் இருக்கும்போது நம்ம என்ன செய்யற முஸ்ஹாஃப் எடுத்து ஓதுறோம். வீட்டுலையும் நம்ம வீட்டில் குரான் இருக்கும், அப்போ என்ன செய்ய எடுத்து ஓதும். பல வீட்டில் குரான் ஒற்றை பிடிச்சி அப்படியே தொடச்சி வைக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றி என்ன செய்யும், மேலே கீழே அடியில் எல்லாத்தையும் என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே உறுதி படிச்சிருக்கும். அப்படி தான் என்ன செய்யும், ஓரமாக அழகாக என்ன செய்யும், அடிக்க வச்ச மாதிரியே இருக்குமே தவிர எடுக்க கூட மாட்டோம். அப்போ வீட்டில் இருக்கிறவங்க நம்ம எடுத்து தொடர்ந்து என்ன செய்ய ஓதும். மற்ற இடங்கள் இருக்கிறோம் குரான் கையில் இல்லை, ஓதுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கான வாய்ப்பு இல்லாமல் சரி. நான் ஓதக்கூடிய இந்த 2 அத்தியாயம் சூரத்துல் பக்ரா ஓதுனா வீட்டில் அதன் மூலமாக சைத்தானியத்திலிருந்து பாதுகாப்பு பெறலாம். அது இருக்குது. நமக்கு ஒரு மன நிம்மதி என்ன செய்யறதுனால ஏற்படும். அதையெல்லாம் தாண்டி நாளை மறுமையினால அது எனக்கு நிழலாக வந்திருக்கும் ஒரு அடையாளம் தானே. நாளைக்கு மறுமையில் நான் நிற்கும் போது நான் திருமலை குரானை சூரத்துல் பக்ராவை ஓதுன ஒரு அடையாளத்தோட இருப்பேன். நான் எனக்கு மேலே வந்து அது நிழலாக மேகமாக வந்து நிற்கக்கூடிய நேரத்தில் அது எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு அடையாளமாக இருக்கும். உங்களுக்கு அடையாளமாக இருக்குங்கிறாங்க. அதே போல உங்களுக்காக அது பரிந்துரை பேசணும் அப்படிங்கிற அல்லாஹ் வாதிடும். அல்லாஹ் என்ன செஞ்சாரு, என்னை ஓதக்கூடியவராக இருந்தாரு அப்படிங்கிற ஒரு வாதத்தை என்ன செய்யும் அப்படின்னா அல்லாஹ் இடத்துல என்ன செய்ய எடுத்து வைக்கும். அதன் மூலமாக என்ன செய்யும் அப்படின்னா நம்மை பாதுகாக்கும் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்யணும் அப்படின்னா நாம் இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது அவைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பயன்படுத்தி. இதெல்லாம் வந்து ஒரு சிரமமான மிகப்பெரிய ஒரு கஷ்டமான காரியங்கள் என்ன கேட்டீங்கன்னா நமக்கு கிடையாது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய தெரிஞ்சுக்கணும். இது மாதிரியான சில விஷயங்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கப்பட்ட அவருடைய தோழர்கள் சின்ன சின்ன விஷயங்களா இருக்கு. அப்படி சில உதாரணங்களை பாருங்களேன். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்குறாங்க, பிலாலே எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, பிலாலே எனக்கு ஆர்வமாக இருக்குது. என்ன அப்படின்னா நீ என்ன நற்செயல்களை செய்கிற, என்ன ஒரு நற்செயலை செய்கிற. ஃபஇன்னி சமிஅது தஃபன் அலைக பைன யதைக ஃபில் ஜன்னா. நான் சொர்க்கத்திற்கு என்ன செய்யப்பட்டேன் அப்படின்னா அழைத்து செல்லப்பட்டேன். எனக்கு முன்னால் உன்னுடைய செருப்பினுடைய சப்தம் கேட்டது. எனக்கு முன்னால் என்ன கேட்டது அப்படின்னா உன்னுடைய செருப்பினுடைய சப்தம் கேட்டது. அப்படி என்னுடைய செருப்புடைய சப்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு நீ என்ன நற்செயலை செஞ்ச அப்படின்னு ஆர்வமாக யார் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க. யார்கிட்ட, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. நீங்க என்ன அமல்கள் செய்றீங்க, நான் என்ன செய்யறேன் அப்படின்னா சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அப்போ ஒரு செருப்பினுடைய சப்தம் கேட்டது. நான் வந்து இது யாருடைய சப்தம் அப்படின்னு கேட்கும்போது அப்போ எனக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா இது பிலாலுடைய செருப்பினுடைய சப்தம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அமில் அமலன் அர்ஜா இந்தி மின் அன்னி லம் அத்தஹர தஹூரன் ஃபீ ஸாஅத்தின் மினல் லைலி வ நஹாரி. நான் என்ன அமல்கள் அப்படி செய்வேன் அப்படிங்கிறப்ப நான் பெருசாக ஒன்றும் செய்யலை. நான் எப்போது என்ன செய்வேன் அப்படின்னா இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் நான் ஒது செஞ்சேன் அப்படின்னா என்னை நான் தூய்மைப்படுத்திக் கொண்டேன் என்று சொன்னால் தூய்மைப்படுத்தினவுடனே என்ன செய்வேன் அப்படின்னா எப்போ இருந்தாலும் சரி, எப்போ ஒது செஞ்சாலும் சரி, அது கடமையான தொழுகைக்கு மட்டும் இல்லை, மற்ற எந்த நேரங்களில் நான் ஒது செஞ்சாலும் என்ன செய்வேன் அப்படின்னா இல்லா சல்லைத்து பிதாலிக துஹூர், அந்த ஒதுவுக்காக நான் என்ன செய்வேன் ஒரு 2 ரக்காத் சொல்லுவேன் அப்படின்னா. அல்லாஹ்வுடைய தூதர் ஆர்வமாக கேட்குறாங்க, என்னப்பா உன்னுடைய செருப்புடைய சத்தத்தை நான் சொர்க்கத்தில் கேட்டேனே, அப்படி கேட்கக்கூடிய அளவுக்கு நீ என்ன செஞ்ச அப்படிங்கிறப்ப அவர் சொல்றாரு, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போலாம் வந்து ஒது செய்யறேனோ அப்போலாம் என்ன செய்வேன் அப்படின்னா 2 ரக்காத் சொல்லுவேன். அப்போ ஒதுவோடு இருப்பார், அதை ஒது செய்வார். ஒது செஞ்சாலும் இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி எப்போ ஒது செஞ்சாலும் 2 ரக்காத் சொல்லுவார். பெருசாக ஒன்று செஞ்சால் மிகப்பெரிய ஒரு செயலாக என்ன செய்யல இல்லை. அவர் வந்து சாதாரண பாடியை பொறுத்து சாதாரண செயல். ஒது செஞ்சால் ஒரு 2 ரக்காத் தொழுவது நம்ம தொழுவோமா? ஒது செஞ்சால் 2 ரக்காத் தொழுவது பெரிய விஷயமா? நம்ம தொழுவது இல்லையே. ஃபர்லுக்கு ஒரு செஞ்சால் கூட சொல்ல மாட்டோம். அப்படிதான் கடைசியாக அந்த டயத்தில் என்ன டைமோ அந்த டைமுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா கரெக்டாக 1 மணிக்கா சரிங்க கடை வந்து 12:55 கிளம்பி இந்த திருவள்ளியா போனால் பள்ளியாசலுக்கு காமசூரில் போயிடலாம் அப்படின்னு அளவுக்கு என்ன செய்வோம் போவோம். அப்படிதானே அப்படி போயிட்டு என்ன செய்வோம் தொழுது அப்படி நம்ம வந்துடும். அவ்வளோதான் நமக்கு இருக்கோ சுன்னத்துக்கோ டைமே இல்லை. அப்போ நம்ம வந்து ஃபர்லான தொழுகைக்காக சொல்லக்கூடிய ஒரு தஹியத்துல் மஸ்ஜிதுக்கோ அதுக்கோ என்ன செய்யறது நேரம் இருக்குது. ஆனால் இவரை பாருங்க, அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ரெகுலராக இந்த வழக்கத்தை என்ன செய்யறாரு வச்சிருக்காரு, வளமையாக என்ன செய்யறாரு இந்த வழக்கத்தை என்ன செய்யறாரு வச்சிருக்காரு. அப்போ வளமையாக அவர் செய்யறனால அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை பாருங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு நன்மை பெறார். சொர்க்கத்தில் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய செருப்பு சத்தத்தை கேட்கறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். பிலால் கிடைச்சிருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அதாவது ஒரு சிறிய அமல்னால என்ன செய்யறாரு அவர் அதை பெற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் அந்த சிறிய அமல் நம்மகிட்ட இருக்கும். வீட்டில் இருந்து கிளம்புற காலையில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒது செஞ்சுட்டு போனால் ஒது செய்யணும் அப்படின்னா 2 ரக்காத் தொழுது போயிட வேண்டியதான். ஒது செய்யறதுக்கு என்ன நேரம் இருக்கோ அதை விட அதிகப்படியாக ஒரு 2 நிமிடம் ஆகும், அவ்வளோதான் தொழுது முடிக்கிறது. அப்போ அதை செய்யறனால எனக்கு நாளை மறுமையில் மிகப்பெரிய ஒரு பலன் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அதே போல பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினாங்க, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை சொன்னாங்க, நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா அதை வந்து நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவுசானி கலீலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்லாத் 3 விஷயங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வந்து ஏவுனாங்க, அதை நாங்கள் வந்து கடைபிடிக்கிறோம். அது முதலாவது என்ன அப்படின்னா சியாமு ஸலாஸத்தி அய்யாமி குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதமும் 3 நோன்பு வைங்க. அய்யாமுல் பீத் 13, 14, 15 ஒரு 3 நோன்பு என்ன செய்யுங்க வைங்க. அதே போல ரக்காத்தையும் துஹா 2 ரக்காத் துஹாவுடைய தொழுகை, வைன் அவுத்தர கப்ல அன் அனாம் தூங்குவதற்கு முன்னால் வித்தருடைய தொழுகை. இந்த 3 விஷயங்கள் என்ன செஞ்சாங்க எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்தாவே சொல்லிட்டு போனாங்க, நீ இதை செய்யுங்க, இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. நாங்கள் அதை என்ன செஞ்சோம் அப்படின்னா செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். இதை தாண்டி யோசிச்சிருக்காங்க அவங்க சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க அப்படின்னா நாங்கள் எப்போதுமே நோன்பு வச்சுட்டே இருக்கிறதுக்கான வழி இருந்தால் சொல்லுங்க, அதையும் நாங்கள் செய்யணும். காலம் முழுக்க நோன்பு, மாசம் முழுக்க நோன்பு வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் தயாராக இருக்கிறோம். இரவு முழுக்க விழிச்சிருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா இருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் நான் சொல்றாரு, நான் எப்படிப்பட்டவன் குந்து ரஜுலன் முஜ்தஹிதன், நான் ரொம்ப வந்து அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயங்களை வந்து நான் அதிகமாக என்ன செய்வேன் அப்படின்னா முயற்சி செய்யக்கூடியவனாக இருந்தேன். அப்படி இருக்கும்பொழுது எனக்கு எங்கள் வாப்பா என்ன செய்யறாரு, கல்யாணம் முடிச்சுக்கிறார். எனக்கு எங்கள் அத்தா என்ன செய்யறாரு, கல்யாணம் முடிச்சுக்கிறாரு. கல்யாணம் முடிச்ச பிறகு எப்படி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் மனைவி விசாரிக்கும் பொழுது அப்போ வந்து அவர் எப்போதுமே என்ன செய்யறாரு அப்படின்னா இரவு முழுக்க தூங்குறதில்லை, இரவு முழுக்க தூங்குறதில்லை, பகல் முழுக்க நோன்பு வச்சவராக இருக்கிறாரு. இப்படியே அவருடைய வாழ்க்கை என்ன செய்யறாரு ஓட்டிட்டு இருக்காரு. இப்போ கல்யாணம் முடிச்சு போகிறோம், கல்யாணம் முடிச்சு அடுத்த பள்ளியாசலுக்கு வர மாட்டாங்க, நிறைய பேர் அப்படி போயிடும். சரிங்களா, இவரை பாருங்க, அவர் எல்லா நேரங்களிலும் என்ன செய்யறாரு நோன்பு வைக்கக்கூடியவராக இருக்காரு. அதே போல வந்து இரவு முழுக்க 2 வணங்கக்கூடியவராக இருக்காரு. சரிங்களா, இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்றாங்க, எப்பா என்னைய பாரு, நானும் லாக்கின்னி அனாமு வஸல்லி, தூங்குறேன், தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், நோன்பு விடுறேன், அதனால இரவு முழுக்க என்ன செய்யாத, இப்படி நீ இருக்காத, இரவு முழுக்க 2 வணங்கக்கூடியவனாக என்ன செய்யாது இருக்காத, கொஞ்ச நேரம் தூங்கு, உன்னுடைய மனைவிக்கு உன்னுடைய கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய, அதுக்கப்புறம் சொல்லு. அதே போல வந்து நோன்பு வைப்பதை பொறுத்த வரைக்கும் நீ வந்து என்ன செய்ய மாசத்துல 3 நாள் நோன்பு வை அப்படின்னு என்ன செய்யறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க அட்வைஸ் பண்றாங்க.
அப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தங்களை நற்செயல்களின் பக்கம் என்ன செய்யறாங்க அப்படின்னா உரத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு நாள் 2 நாள் செஞ்சுட்டு ஒரு வளமையாக என்ன செய்யறாங்க. அப்படி செய்யும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி என்ன செய்யாத, நீ மாசத்துல 3 நாள் நோம்பு, இரவு நேரம் தூங்கு, அதுக்கப்புறம் சொல்லு, அந்த மாதிரி என்ன செய்யும் அப்படின்னா உடைய கடமைகளை அமைத்துக்கொள் அப்படிங்கிற செய்தி என்ன செய்யறாங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். அன்பான சகோதரர்களே, நம்ம இந்த செய்திகள் மூலமாக நம்ம பெற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மை பொறுத்த வரைக்கும் கடமையான வணக்கங்கள் என்பது நம்மகிட்ட வந்து எப்போதுமே இருக்குது. அது வந்து எந்த மாற்றம் இல்லை. அந்த கடமை எப்படியாவது நம்ம என்ன செஞ்சிடும். உபரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. பல நேரங்களில் நம்முடைய அமல்களில் ஏதேனும் குறை ஏற்பட்டது என்றால் இந்த உபரியான வணக்கங்கள் நாளை மறுமையினால் நமக்கு அதிகப்படியான பாக்கியங்களையும் அதிகப்படியான நன்மைகளையும் நம்முடைய கடமையான வணக்கங்களை கொடுக்கக்கூடிய குறைகளை ஈடு செய்யக்கூடியதாக இருக்குது. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில உபரியான வணக்கங்களை நம்ம என்ன செய்யணும், முடிந்த அளவுக்கு செய்யணும். செய்யக்கூடிய விஷயத்தை என்ன செய்யணும், தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி அது முகாம் அல்ல, குறைந்ததை செய்யுங்க, ஆனால் நிரப்பமாக செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி மார்க்க முடிவுறுத்திருக்கு. அந்த அடிப்படையில் சின்ன சின்ன நற்செயல்கள் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ, சிரமம் இல்லாமல் செய்ய முடியுமோ, அப்படிப்பட்ட அந்த நற்செயல்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்திருக்காங்க, சில விஷயங்களை வந்து காட்டி தந்த விஷயங்களை சஹாபாக்கள் செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரியான காரியங்களை நாமும் செய்யும் போது கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான நல்ல ஒரு பாக்கியத்தையும் நிரப்பமான கூடியும் உயர்ந்த சொர்க்கத்தையும் தருவார். அப்படிப்பட்ட பாக்கியம் பெறக்கூடிய நல்ல மக்களாக எல்லாம் அல்லாஹ் உங்களை மக்கள் உருவானாக. வாசு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.